பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். இன்றைக்கு இருக்கிற கணவன் மனைவி எப்படி வாழுகிறார்கள்? கணவன் விட்டு கொடுத்து போக வேண்டுமா அல்லது மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டுமா என்ற அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறார்கள் என்பதுதான். இன்றைக்கு எல்லாரும், பெண்களும் சரி ஆண்களும் சரி, நான் நன்றாக படித்திருக்கிறேன், நானும் உன்னை போல வேலைக்கு போகிறேன், நானும் உன்னை அளவுக்கு சம்பாதிக்கிறேன், அப்புறம் நானும் நீயும் ஒன்று தான், அப்புறம் நீ என்னை வேறு பிரித்து பார்ப்பது எப்படி என்பது போல பல வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்குள்ளே வருகிறது. ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற எந்த பிரச்சனையா ஆனாலும் அதை அவங்க என்ன பண்ணுமா, அந்த 4 சுவத்துக்குள்ளாகவே வைத்து அதை தீர்த்து கொள்ள வேண்டும். இது மற்றவர்களிடத்திலோ, தாய் தகப்பன் இடத்திலோ, நண்பர்களிடத்திலோ, உறவினர்களிடத்திலோ நம்பி நீங்கள் சொல்லும் பொழுது பின்பாக அது உங்களுக்கே ஒரு பிரச்சனையாக முடிகிறது. கணவன் மனைவிக்கு இடையே எந்த ஒரு நபரையும் புதிதாக நீங்கள் விட்டு விடவே கூடாது. நீங்கள் இருவரும் ஒரே சரீரம், ஒரே மாமிசம். தாய் தகப்பனுக்கே நீங்கள் தனியாக விட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நண்பர்கள் இடத்துல குடும்ப விஷயங்களை சொல்லக்கூடாது. அப்படி தான் இப்போ இருக்கிறவர்கள் வாழ வேண்டும். ஏன்னா ஒரு சண்டை வரும்போது நம்ம என்ன பண்ணணுமா, அதாவது கணவன் அதிகமாய் கோபமாக இருந்தால் மனைவி விட்டு கொடுத்து தாழ்ந்து போக வேண்டும். அல்லது மனைவி அதிகமாய் கோபமாக இருந்தால் கணவன் விட்டு கொடுத்து தாழ்ந்து போக வேண்டும். இருவருமே நீ என்ன பேசுவது, நான் என்ன கேட்பது என்று ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டிருந்தால், ஈகோ பார்த்து கொண்டிருந்தால் குடும்பம் அங்கு நிலை நிற்பது மிகவும் கடினம். எனக்கு தெரிந்த ஒரு உண்மையான சம்பவம் ஜெர்மனியில் நடந்தது. அதை நான் ரொம்ப வருடங்களுக்கு முன்பதாக அதை நான் கேள்விப்பட்டேன். அதை உங்கள் பிரயோஜனத்துக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். உண்மையாக சபையில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. ஜெர்மனி என்ற ஒரு நாட்டில் ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் நடந்த ஒரு பிரச்சனையை உங்களிடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த ஊழியக்காரர் வீட்டில் மனைவியும் கணவனும் எப்போதாவது சின்ன மனஸ்தாபம் உண்டானால் அந்த ஊழியர் என்ன செய்வாராம், தன்னுடைய கார் கீயை எடுத்துக்கொண்டு சட்டையை போட்டுக்கொண்டு வெளியே அமைதியாக கிளம்பி காரை எடுத்துக்கொண்டு எங்கேயாவது போய் கடற்கரை இடத்துலையோ அல்லது வேறு எங்கேயாவது தனிமையாக இருந்து விட்டு கோபம் போனதுக்கு பிறகு வீட்டுக்கு வருவாராம். வீட்டுக்கு வரும்பொழுது எப்போதும் போல அவர்களுக்கும் கோபம் போய் இருக்கும், இவருக்கும் கோபம் போய் இருக்கும். திரும்பி பேசும்போது சமாதானமாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் என்ன நடந்ததா, இருவருக்குள்ளேயும் வாக்குவாதம் முற்றி போய் அன்னைக்கு அந்த ஊழியர் மிகவும் கோபமாய் இருந்தாராம். இவர்கள் என்னாச்சு, நம்ம கோபப்பட்டா இவர் அமைதியாக போயிடுவாரே, இன்றைக்கு இவ்வளவு கோபப்படுகிறாரே, என்ன விஷயமா இருக்கும் என்று மனைவி சுதாரிப்பதற்குள்ள இவர் அதிகமாக பேசிவிட்டு ரொம்ப கோபமாகவே இருந்தாராம். மனைவி புரிந்து கொண்டு போய் அவரிடத்துல, என்னங்க சாரிங்க, நீங்கள் ஏதோ வேறு டென்ஷனில் இருக்கீங்க, இல்லைனா நீங்கள் தாழ்ந்து போகிற மனுஷன்தான், இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ கோபமாக இருக்கிறீங்கன்னா வேறு ஏதோ விஷயம் இருக்குது, உங்களை புரிந்துக்காமல் நான் நடந்துக்கிட்டேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்டும் கூட அவர் என்ன செய்தாராம், விட்டு கொடுக்காம அவங்கள கோபமாக பாட்டுக்கு கடந்து போய் விட்டாராம். வெளியே போய் சட்டையை போட்டுக்கொண்டு கார் எடுத்துக்கொண்டு எங்கேயோ போனாராம். போய் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த ஊழியக்கார அம்மாவுக்கு ஃபோன் வந்ததாம், இது போல் ஒரு விபத்தில் உங்களுடைய கணவர் மரித்து விட்டார், அதனால் தயவு செய்து நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு கடந்து வாருங்கள் சொல்லி. சனிக்கிழமை இரவு இது நடக்கிறது. அடுத்த நாள் காலை ஞாயிறு ஆராதனை நடத்த வேண்டி இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. போதகரம்மா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்ன நடந்தது என்று அவர்களுக்கு புரியவில்லை. அங்கே என்ன நடக்கிறது, காருக்குள்ள அவருடைய உயிர் போய் அந்த ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு வெளியே வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் அருகிலே பேச ஆரம்பித்தாராம். நீ ஒரு ஊழியக்காரன், மற்றவர்களுக்கு போதிக்கிறவன், விட்டு கொடுத்து போகிறவன், குடும்பத்தை சேர்த்து வைக்கிறவன், எத்தனையோ திருமணத்தை திருமணம் செய்து வைத்திருக்கிறாய், எத்தனையோ கணவன் மனைவி பிறந்தவர்களை சேர்த்து வைத்திருக்கிறாய், எப்போதுமே தாழ்ந்து போகிற நீ இன்னைக்கு உனக்கு என்ன ஆயிற்று, நீ தாழ்ந்து போகாத பட்சத்தில் கூட உன் மனைவி உன்னை புரிந்து கொண்டு உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டா நீ அவளை மன்னிக்கவே இல்லை. இப்போ நீ மரித்து போயிட்ட, உன்னுடைய மரணம் நீயும் எதிர்பார்க்கல, அவங்களும் எதிர்பார்க்கல. இப்போ நீ மன்னிக்காததுனால உன்னுடைய பாவங்கள் உன் பட்சத்தில் இருக்கிறது, உன்னை நான் என்னுடைய பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது, பரதீசுக்குள்ள உன்னை அனுமதிக்க முடியாது என்று சொல்லி மிகவும் ஆண்டவர் அவரிடத்துல பேசினாராம்.
உடனே அவருக்கு கஷ்டமாக இருந்ததாம். அவருக்கு என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர் இருந்தாராம். ஆண்டவரே, இப்படி நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை, இப்படி வரும் ஆக்சிடென்ட் நடக்கும், நான் மரித்து போவேன் என்று நான் நினைக்கவில்லை, கோபமாக நான் வந்து விட்டேன், ஏன்னு எனக்கு தெரியல, நான் எப்பவுமே தாழ்ந்து போகிற மனிதன், இன்னைக்கு ஏன்னு தெரியல, நான் மன்னிக்க கூட நான் மறந்துட்டேன் அப்படி என்று ஆண்டவர் இடத்துல கெஞ்சினார். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க ஆண்டவரை, நான் போய் என் மனைவியின் இடத்துல மன்னிப்பு கேட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆண்டவர்கிட்ட ஒரு வாய்ப்பு கேட்டாராம். உடனே அவங்க மனைவி அந்த நேரத்துக்குள்ளே வந்து விட்டாங்க. அவங்களுக்கு கனவுடைய ஆவி கர்த்தருடைய ஆவியானவரோட போராடிட்டு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க மாம்ச கண்களில் இருக்கிறாங்க. அவங்க வந்து குடும்பத்தாரையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்கள கொண்டு போய் சபைக்கு சொல்லாமல் என்ன பண்ணாங்களாம், அடுத்த நாள் ஞாயிறு ஆராதனை நடந்தே தீர வேண்டும், இப்படி ஒரு மரணம் போதகர் மறித்து விட்டார் என்று தெரிந்தால் பெரிய பிரச்சனை ஆகும் என்று நினைத்து இவரை சபைக்கு கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டில் எடுத்து கொண்டு போய் அவரை வைத்து விட்டு உடன் ஊழியரை அழைத்து, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து விட்டது, இன்றைக்கு ஊழியத்தை நீங்கள் நடத்துங்க, பிரசங்கம் நீங்கள் பண்ணுங்க என்று சொல்லி எல்லாவற்றையும் யாருக்கும் வெளியே தெரியப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி ஊழியத்தை அவர் நடத்தினாராம். அதற்கு பின்பு தான் இவங்க வந்து அந்த இடத்துல முழங்கால் படிட்டு கர்த்தரிடத்துல கண்ணீர் விட்டு ஜெபித்தாங்களாம். ஆண்டவரே, எப்போதும் தாழ்ந்து போகிற என் கணவர் இன்றைக்கு என்ன ஆகிவிட்டதுன்னு தெரியல, கோபித்து கொண்டு போனார், போன இடத்துல இப்படி மறித்து போய் விட்டாரே, எப்படி ஆகல, நாளைக்கு இன்றைக்கு ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது, எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை, நீங்கள் என்ன செய்வீங்களோ எப்படி செய்வீங்களோ எனக்கு தெரியாது, இப்போது ஆராதனை நடந்து கொண்டிருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரசங்கிக்க போகிறார் அந்த உடன் ஊழியக்காரர், எப்படி என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, என் கணவரை எப்படி ஆகலாம், நீங்கள் தான்ப்பா இந்த ஜனங்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும், உமக்கு சித்தமானால் அவருக்கு ஒரு உயிரை தாங்கப்பா, மறுபடியும் அப்படி அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கப்பா என்று சொல்லி அந்த இடத்துல முழங்கால் படிட்டு மனைவியானவள் அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். உடனே இவரும் ஆவியிலிருந்து, ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க, என் மனைவி இடத்துல நான் மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு வரேன்னு சொன்னாங்களாம் இந்த போதகர். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், சரி இனி நீ மன்னிக்கிறதுக்கு தாமதிக்கவே கூடாது, மன்னிப்பு கேட்டாங்களா உடனே நீ வந்து அவர்களை என்ன பண்ணணும், மன்னிக்கணும் என்று சொல்லி அவருக்குள்ள ஒரு ஜீவன் கடந்து வந்ததாம். எப்போதும் போல எழுந்து ஆராதனை முடிவதற்குள்ள இந்த போதகர் உயிரோடு போய் அவருடைய பிரசங்கத்தை அவர் அந்த சபையில பிரசங்கித்து முடித்தாராம். எனவே தேவ பிள்ளைகளே, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சச்சரவு வருகிறது என்றால், ஒரு மனஸ்தாபம் வருகிறது என்றால், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பம் நிலை நிற்கும். மூன்றாம் மனிதருக்கு குடும்பத்தில் இடம் கொடுக்க கூடாது. உடனே மன்னியுங்கள். ஒன்று நீங்க மன்னிப்பு கேளுங்க, இல்லைன்னா அவங்க மன்னிப்பு கேட்கும்போது மன்னிங்க, விட்டு கொடுத்து போங்க. இப்படிப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. கணவனும் மனைவியும் இப்படியாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அற்புதங்களை பாராட்டும், அதிசயங்களை செய்யும் அப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.